சட்டத்துக்கு உட்பட்டு மக்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு தனிப்பட்ட முறையில் அவ்வளோதான். நீ மக்கள் என்ன குறைகள் இருக்கோ என்ன குறை இருக்கோ அந்த குறையெல்லாம் மனு கொடுக்க நிறையா வந்திருப்பாங்க. வாங்கி எழுதி நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள், எழுதி கரெக்டாக டேங்க் க்ளீன் பண்ணுங்கள், சுத்தமாக பண்ணுங்கள். அது யாராவது அங்கே இருக்கிற மக்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தண்ணி டெலிவரி பண்ணிட்டாங்க. எதாக இருந்தாலும் ஃபோட்டோ பார்வை வில் பர்பஸ் நீங்கள் இந்த டேங்க் க்ளீன் பண்ணுறீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற 5 மக்கள்கிட்ட வெரிஃபை பண்ணிட்டு டேங்க் க்ளீன் பண்ணுறது கையில் ஒரு நோட் போடுங்க, கையில் வாங்கிக்கலாம். எல்லா டேங்க்லையுமே போட்டு இந்த சுத்தம் பண்ண தேதி அதை சொல்கிறாங்க. ஏதாவது பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, பண்ணுங்க. தவறு அதுக்கு என்ன மக்கள் முன்னாடி சொல்லிடுறேன். அரசு அறிவிக்கிற திட்டங்கள் அத்தனையுமே அண்ணன் நாலேஜுக்கு நான் கொண்டு போவேன். எங்க நாலேஜுக்கு வந்துருங்க. பாமர மக்கள் எனக்கு அவரோட நாலேஜுக்கு நான் கொண்டு போவேன். என்னுடைய நாலேஜுக்கு எல்லாமே வந்துடும். அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க, திட்டங்களையும் அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. எந்த ஒரு சாதாரண ஒரு ஏழை மக்கள் வந்தாலும் கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்தால் கூட அவங்க உதாசீனம் பண்ணுங்க. மரியாதையாக பேசுங்க. எண்ணி வரும்போது மரியாதை ரூபா கூட பேசுங்க, தப்பு இல்லை. வசதி வாய்ப்பு இல்லாமல் வரீங்களா, வசதி தவறாக பேசுங்க. அவங்க கேட்கறது காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் செய்கிறீங்க செய்யல 2ஆம் பட்சம், காது கொடுத்து கேளுங்க. அடுத்தது என்ன பிரச்சனை? மக்கள் என்ன சொல்றீங்க? நம்ம ஊர் வந்து கிராமமா சொல்லலாமா இல்ல பேரூராட்சியால இணைச்சிக்கலாமா? என்ன மல்லசமுத்திரம் கவர்மெண்ட்ல ஒரு பிளான் இருக்கு. அப்படி தாலுக்காவா மாத்தினா நம்ம மல்லசமுத்திரம் மேலும் ஊராட்சிங்கிற அந்தஸ்து போய் தாலுக்காங்கிற அந்தஸ்து வரும். வருவாய்கள் நிறுத்திக்குவாங்க. அடிப்படை வசதிகள் கிடைக்கும்.